லேயர் 2 ஈத்தர் சேனல் நம்ம பார்த்தது. ஏன் அது லேயர் 2ன்னு சொல்கிறோம்னா, அங்கே ஐபி அட்ரஸ் எதுவுமே இன்வால்வ் ஆகலை. நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா லிங்க்குமே வந்து ஒன்று ஆக்சஸாக இருக்கும், இல்லை ட்ரங்காக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஒரு ஐபி அட்ரஸை போட்டு எதுவும் பண்ணல. உதாரணத்துக்கு இதை நான் பண்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பண்டிலுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் பேர் வரும் இல்லையா, போர்ட் சேனல் 1. அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸை கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஓகே. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பை டிஃபால்ட் லேயர் 2 இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். ஆனால் நோ ஸ்விட்ச் போர்ட்டுங்கிற கமாண்ட் போடுவதன் மூலமாக நோ ஸ்விட்ச் போர்ட். ஓகே. நோ ஸ்விட்ச் போர்ட்னு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, எனக்கு லேயர் 3 இங்கே வேணும், எனக்கு லேயர் 2 வேணாம், லேயர் 2 வேணாம், எனக்கு லேயர் 3 வேணும்னு சொல்ல வரீங்க. அப்போது லேயர் 3 சம்பந்தமான ப்ரோட்டோகால்ஸ், அல்காரிதம்ஸ், இன்ஜின் மேப் ஆயிடும். அப்போது இங்கே ஒரு ஐபிஎஸ் 10.0.0.1னும் இங்கே இன்னொரு ஐபிஎஸ் 10.0.0.2னும் நான் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த லிங்க்லாம் ட்ரங்க் லிங்கா கிடையாது, ஆக்சிஸா கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா இது லேயர் 3. சரிங்களா? அப்போது இங்கே ஒரு VLAN 10 இருந்துச்சுன்னா, இங்கே ஒரு VLAN 10 இருந்துச்சுன்னா ரெண்டும் ஒன்றா கிடையாது. ஏன் கிடையாது? இங்கே வேற ஒரு லேயர் 3 டொமைன் இருக்கு. இது வந்து 192.168.1.1ல இருக்கலாம், இது வந்து 192.168.2.1ல இருக்கலாம், வேற வேற நெட்வொர்க். அப்போது இங்கே என்ன நடக்கணும்? லேயர் 3 ரவுட்டிங் நடக்கணும். அதாவது டிராஃபிக் இந்த நெட்வொர்க்கில் இருந்து இந்த நெட்வொர்க்குக்கு போகணும்னா பேக்கெட் போர்ட் சேனல் வழியாக ரூட் ஆகி போகணும். அப்போ என்ன சொல்ல வரேன் நான், நீங்கள் லேயர் 3 ஈத்தர் சேனல் பண்ணணுமா, அதுக்கு நேற்று வச்சுருந்த லேயர் 2 சுவிட்ச் ஒத்துழைக்காது. ஓகே. உங்களுக்கு ஒரு மல்டி லேயர் சுவிட்ச் வேணும். மல்டி லேயர்னா நல்லா புரியுது இல்லையா? லேயர் 2 ப்ளஸ் லேயர் 3 மல்டி லேயர் சுவிட்ச் வேணும். அது இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ இந்த லேப் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய கஷ்டமான லேவலாக இல்லை, ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. நான் என்ன பண்ண போகிறேன், உட்காந்து பார்க்க போகிறேன். நீங்கள் எனக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு செய்ய போகிறீங்க. அதுக்கு முன்னால் என்ன செய்ய போகிறீங்கன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே சார். என்ன செய்ய போகிறீங்கன்னா, நேற்று இப்போ வழக்கம் போல் போர்ட் சேனல் செய்கிற மாதிரி செஞ்சுருங்க. இதை ஒரு VLANல கொடுங்க, இதை ஒரு VLANல கொடுங்க. இது இன்னும் அதே VLANல கொடுத்தாலும் சரி, வேற VLANல கொடுத்தாலும் சரி கொடுங்க. எப்படி எங்கள் நடுவில் ஒன்றும் ட்ரங்க் கிடையாது, அதனால இந்த VLANம் அந்த VLANம் ஒன்றும் கிடையாது. VLAN 10ன்னு இருந்தாலும் எப்போ ரவுட்டிங் நடுவில் வந்துச்சோ, இது வேற லேனு, இது வேற லேனு, இது வேற லேனு, டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் ப்ராட்காஸ்ட் டொமைன் ஆயிடுது. புரியுதுங்களா? சரி. அப்போது இது ஒரு பெரிய லேப். ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் முழுசாக மேட்ரு புரிஞ்சிக்கல, அதனால் நீங்கள் கவனிங்க, அதுக்குள்ளே செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க, கொஞ்சம் கவனிங்க. பாருங்க, ஒரு ஒயரை நான் கனெக்ட் பண்ண சொன்னேன், அதை VLAN 10க்கு போட சொன்னேன், இந்த பிசிக்கு. அதே போல் இந்த பிசிக்கு இந்த ஐபிஎஸ் கொடுக்க சொன்னேன். இந்த போர்ட் என்ன போர்ட்? இது VLAN 10 போர்ட், ஆக்சஸ் போர்ட் இல்லையா? எஸ், ஆக்சஸ் போர்ட். சரி, இப்போ இது VLAN 10 நெட்வொர்க்காக இருந்தால் கேட்வே எங்க? கேட்வேனா என்ன? லேயர் 3. இந்த நெட்வொர்க்குக்கு லேயர் 3 இன்டர்ஃபேஸ் இங்கே இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, இது ஆக்சஸ் போர்ட்டாக இல்லாமல் இதையும் நோ ஸ்விட்ச் போர்ட்னு போட்டு லேயர் 3 போட்டுட்டு
ஓகே. அதுலேயே ஐபி அட்ரஸ் கொடுத்துடலாம் 192.168.1.10 அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த போர்ட்டியே VLAN 10 இல்லாமல். ஓகே. இல்லை எனக்கு VLAN 10 தான் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா நான் இங்கே ஒரு சுவிட்சு போட்டிருக்கிறேன். நிறைய கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். VLAN 10 அதாவது 192.168.2.2 2.3 2.4 இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டர் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பொதுவாக எனக்கு ஒரு கேட்வே வேணும். இருங்க, கதை கொஞ்சம் லைட்டாக மாத்துறேன். இந்த ஒரு பிசி மட்டும் இல்லை, F01 ஒரு பிசி, F02 இன்னொரு பிசி, F03 இன்னொரு பிசி, இது எல்லாமே VLAN 10 தான். இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு அட்ரஸை நான் இந்த இன்டர்ஃபேஸில் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த 3 பிசிக்கல் இன்டர்ஃபேஸ்க்கும் பொதுவாக ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும். இந்த 3 பிசிக்கல் இன்டர்ஃபேஸ்க்கும் 3 VLAN மெம்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல, VLAN 10 மெம்பர்ஸ், இவங்க 3 பேருக்கும் பொதுவாக ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண முடியுமானா அதுக்கு பேர் தான் SVI, ஸ்விட்ச்டு வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, இன்டர்ஃபேஸ் VLAN, அந்த VLAN நம்பர் 10 அப்படின்னு ஒரு லேயர் 3 இன்டர்ஃபேஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த VLAN 10 மெம்பர்ஸ்க்காக ஒரு லேயர் 3 இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணுறீங்க. இதில் போயிட்டு நீங்கள் ஐபி அட்ரஸை கொடுக்கலாம் 192.168.2.10. நான் சொல்கிறது கேட்குதா, புரியுதா? நீங்கள் வேறு எதுவும் வேலை பண்ணுறீங்களே, அப்படி பண்ணாதீங்க. இல்லை சார், கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. சரி பாருங்க, எஸ்விஐங்கிறது ஒன்றும் இல்லை, VLANக்கு கிரியேட் பண்ணுற ஒரு லேயர் 3 வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் தான் SVI. பாருங்க, VLAN 10 மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. 1 2 3 இன்னும் 30 பேர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த 30 பேருக்கும் ஒரு பொதுவான ஒரு இன்டர்ஃபேஸ் வேணுமே. இப்போ இந்த மாதிரி நான் ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியாது 30 இன்டர்ஃபேஸ்லையும் போயிட்டு. பொதுவான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஸ்விட்ச்டு வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ், அதாவது லேயர் 3 VLAN இன்டர்ஃபேஸ். VLANக்காக உருவாக்குகிற லேயர் 3 இன்டர்ஃபேஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சரி. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு போர்ட் சேனலை கொண்டு வர போகிறீங்க. நார்மலாக நேற்று பண்ண மாதிரி போர்ட் சேனல் கொண்டு வந்துடுங்க. LACP யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேற்று நீங்கள் PHGP யூஸ் பண்ணதுனால நீங்கள் LACP யூஸ் பண்ணி போர்ட் சேனல் கொண்டு வந்துடுங்க. ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுங்க. இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் கொடுங்க பிசிக்கு. இங்கே வந்து நோ சுவிட்ச் போர்ட்னு போட்டு, இங்கே VLANே வேணாம், நோ சுவிட்ச் போர்ட்னு கொடுத்து இந்த போர்ட்லேயே இந்த ஐபி அட்ரஸை கொடுக்க பாருங்கள். ஓகே, சரிங்களா? ஓகே, ரைட்டு. அப்புறமா ரவுட்டிங் ஃபீச்சரை எனேபிள் பண்ணுறதுக்கு நோ ஐபி ரவுட்டிங் அப்படின்னு ஒரு கமாண்டை குளோபல் கன்ஃபிகரேஷன் மோடில் டைப் பண்ணணும். ஓகே. அப்போ தான் ரவுட்டிங் சப்போர்ட் பண்ணும். அது மல்டிலேயர் சுவிட்ச் தான், ஆனால் பை டிஃபால்ட் அது சுவிட்சாக தான் இருக்கும். நீங்கள் நோ இல்லை ஐபி ரவுட்டிங்னு போடுவதன் மூலமாக என்ன பண்ண போகிறீங்க, லேயர் 3 எனேபிள் பண்ண போகிறீங்க. ஐபி ரவுட்டிங் இது எங்கே போட போகிறீங்க, குளோபல் கன்ஃபிகரேஷன். அதையே இங்கேயும் போடுங்க. அடுத்ததா இந்த போர்ட்டெல்லாம் VLAN 10க்கே கொடுத்துட்டு ஆக்சஸ் போர்ட்டாக போட்டுட்டு இந்த 3 பிசியை கன்ஃபிகர் பண்ண ஐபி அட்ரஸ் போட்டுட்டு இந்த SVIயை கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஏதாவது ஒன்று எனேபிள் பண்ணி நம்ம இங்கேருந்து அங்கே நீங்கள் பிங் பண்ணலாம். சரியா? படிப்படியாக செய்யலாம். முதல் 2 மல்டி லேயர் சுவிட்ச் நான் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. ஓகே சார். ஸோ மல்டி லேயர் சுவிட்சுங்கிறது இங்கே 4வது சுவிட்ச், இங்கே ஒரு கிளிக்கு, அதே போல்
இன்னொரு ஒரு சுவிட்ச், 2 சுவிட்ச் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், அப்போ நல்லா தெரியுன்றதுக்காக நல்லா சென்ட்ரலைஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கம்ப்யூட்டரும் ரைட் ஹேண்ட் சைடில் பல கம்ப்யூட்டரும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 இன்டர்ஃபேஸை பண்டில் பண்ணலாம். 2, 3, 4, 8 எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதோ அவ்வளோ. நான் 3 எடுத்துக்கிறேன் போதும். உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான் இது, அதனால் 3 போதும். அடுத்தது இந்த பிசியை இணைப்பதற்கு இதில் கொடுக்க போகிற ஐபிஎஸ் 192.168.1.1/24. அதேபோல் இங்கே 192.168.2.1/24. அடுத்து இதையும் கனெக்ட் பண்ணிப்போம். சரி, இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே நல்லாவே தெரியுது இங்கே 2 போர்ட் பிளாக் ஆகிருக்குது. சரி, ஃபஸ்ட் அந்த போர்ட் சேனல் வேலையை முடிப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச கதையை தான் நான் ஒரு முறை இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். புதுசாக ஏதோ இருக்க பொறுத்துக்க. சுவிட்ச் 1ன்னு பேர் வச்சுக்கிறேன். அடுத்தது இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் F0/1-3. சுவிட்ச் போர்ட் மோட் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்னா இது லேயர் 3 ஆக போகுது. அதனால் சேனல் குரூப் 1 மோட் ஆக்டிவ். நான் போன முறை பிஹெச்பி பண்ணல, அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், டிசைர். நீங்கள் ஆக்டிவ் போட்டுங்க. சரி, அடுத்தது இது என்ன, அடுத்த பக்கமும் போயிட்டு switch to interface range 1, 2, 3, then channel group 1, mode desirable auto கொடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம், இந்த போர்ட் சேனல் இன்டர்ஃபேஸ்க்கு போயிட்டு நோ ஷட் டவுன் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு ஐபிஎஸ் போட்டால் வராது, நோ சுவிட்ச் போட்டும் போடணும். அப்புறமா தான் ஐபி அட்ரஸ்ன்ற கமாண்டு வேலையை செய்யும். 10.0.0.2 கொடுக்கலான்னு பேசிக்கிட்டோம், கொடுத்தாச்சு. அதே போல் அடுத்த சுவிட்ச்லேயும் போயிட்டு port channel interface port channel 1 no switch port IPS 10.0.0.1 ஓகே கொடுத்துட்டோம். இப்போ ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணிங்கன்னா இருக்காது. காரணம், நான் சொன்ன ஐபி ரவுட்டிங்ன்ற கமாண்டை போடணும். இந்த கமாண்ட் போடாமல் ரவுட்டிங் எனேபிள் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஐபி ரவுட்டிங், சரிங்களா? இது வரைக்கும் பிரச்சனை எதுனா இருக்கா? இல்லை.
இப்போ நம்ம இப்போ சுவிட்ச் ஒன்ல போயிட்டு ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணலாம். என்ன கமாண்டு? ஷோ ஐபி ரவுட். கரெக்டாக சொன்னீங்க. ஷோ ஐபி ரவுட் பார்த்தீங்களா? அது சொல்லுது 10ங்கிற நெட்வொர்க் வந்து போர்ட் சேனலில் கனெக்ட் ஆகிருக்குதுன்னு. இப்போ ஷோ ஸ்பேனிங் ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து இது லேயர் 3 ஆயிடுச்சு. இது வேற, இது கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்குது. இதை பார்க்காதீங்க. F04 F04ங்கிறது கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்குது. இந்த 3 இன்டர்ஃபேஸை பற்றி ஒரு பேச்சு மூச்சு எதுவும் கிடையாது. போர்ட் சேனலில் கூட இங்கே காமிக்காது. ஏன் போர்ட் சேனல் காமிக்காது? ஸ்பேனிங் ட்ரீங்கிறது லேயர் 2 கான்செப்ட். போர்ட் சேனல் நம்ம லேயர் 3 மாற்றிட்டோம். ஷோ ஈத்தர் சேனல் சம்மரி. இந்த கமெண்ட் ஞாபகம் இருக்குதா? பாருங்க, முன்னால பார்க்கும்போது கேபிட்டல் எஸ்ன்னு இருக்கும். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா என்ன? லேயர் 3ல இது 3 இன்டர்ஃபேஸும் இப்போ PHP மூலமா பைண்ட் ஆயிருக்கு. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது. இப்போ என்ன செய்ய போறோம்? பிங் பண்ணி பார்ப்போம். 10.0.0.2 பிங் பண்ணணும். சுவிட்ச் ஒன்லேருந்து பிங் ஆகும். சூப்பராக பிங் ஆயிடுச்சா? இப்படி எக்ஸ்கிளமேட்டரி மார்க் வருதுன்னா என்ன அர்த்தம்னா பிங் ஆகுதுன்னு அர்த்தம். 100% சக்ஸஸ் ரேட். அப்போ லேயர் 3 போர்ட் சேனல் முடிஞ்சிச்சானா ஆக்சுவலாக கதை முடிஞ்சு. லேயர் 3 போர்ட் சேனல் கதை முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நிறுத்துறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதுவரை செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இந்த ஐபிஎஸ்கள், இந்த பிசிகள்லாம் ஐபிஎஸ்ஸை கொடுத்துருவோம். நீங்களும் கொடுங்க, நானும் கொடுக்குறேன். ஒரு டவுட் சார். இப்போ போர்ட் சேனல்ல நம்ம வந்து நோ ஸ்விட்ச் போர்ட்னு மாத்தணுமா இல்ல இன்டர்ஃபேஸ் மாத்தணுமா? இன்டர்ஃபேஸ் மாத்தனே எரர் அடிச்சது. போர்ட் சேனல் இன்டர்ஃபேஸை மாத்தணும். ஓகே. சரி, இங்கே கேட்வே 192.168.1.1 கொடுக்குறேன், 1.10 கொடுக்குறேன். ஏன்னா இதில் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த F04 கொடுக்க போகிறேன். சுவிட்சில் போயிட்டு சுவிட்ச் ஒன்ல இன்டர்ஃபேஸ் F04 கவனிக்கிறீங்களா? இந்த கமெண்ட் இங்கே கொடுக்கலாம். நோ சுவிட்ச் போர்ட்னு கொடுக்கலாம். உங்களுக்கு ஏன் எரர் வந்துச்சுன்னு தெரியாது, அங்கே வரக்கூடாது. சரி, நோ சுவிட்ச் போர்ட் கொடுத்துட்டோன்னா இப்போ நான் இங்கே ஐபிஎஸ்ஸை கொடுக்கலாம். என்ன ஐபிஎஸ்? 192.168.1.10. சரி, அப்போது ரவுட்டிங் டேபிளில் பார்த்தா இப்போ 2 நெட்வொர்க் இருக்குதா? அப்போ இங்கேருந்து அந்த லெஃப்டில் இருக்கிற பிசியை பிங் பண்ணி பார்த்தோன்னா பிங் ஆகணும். டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிற பிசியை பிங் பண்ணனா பிங் ஆகணும். ஆமாம், சுவிட்சிலேருந்து லெஃப்டில் இருக்கிற பிசிக்கு பிங் பண்ணுறேன். போர்ட் சேனலை யூஸ் பண்ணல. இது டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறது. சரி, அதே போல் ரைட்டில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுவோமா? இந்த 3 பிசிக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் எனக்கு முன்னால் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேட்வே வந்து இங்கே 192.168.2.10 கொடுக்கணும். இதே வேலையை இன்னும் 2 கம்ப்யூட்டரில் பண்ணுறதுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. அதனால் ஒரு கம்ப்யூட்டர் விட்டுருவேன். சரிங்களா? 3வது கம்ப்யூட்டர் நான் விட்டுறேன், அது அவசியம். அடுத்தது, இப்போ இந்த 3 இன்டர்ஃபேஸ்க்கும் பொதுவாக ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் இப்போ பண்ண போகிறேன். இன்டர்ஃபேஸ் VLAN 10 அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 3 இன்டர்ஃபேஸையும் VLAN 10 போடுங்க, அப்புறமா தான் போகணும். ஸோ இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் F0/4 456. சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN 10 கிரியேட் பண்ணல, அதே கிரியேட் பண்ணிக்கிச்சு. சரி, இப்போ இன்டர்ஃபேஸ் VLAN 10னா இது லேயர் 3 இன்டர்ஃபேஸ். இதுக்கு பேர் தான் SVIA, ஸ்விட்ச்டு வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ். லேயர் 3 இன்டர்ஃபேஸ். இதில் ஐபி அட்ரஸ்
192.168.2.10. சரியா? ஓகே, அவ்வளோதான். இது பேர் லேயர் 3 இன்டர்ஃபேஸ் எஸ்விஐ. ஷோ ஐபி ரூட் போட்டிங்கன்னா இப்போ தெரியும், எஸ்விஐயில் ஒரு நெட்வொர்க்கும் போர்ட் சேனலில் இன்னொரு நெட்வொர்க், ரெண்டுமே வெர்ச்சுவல் தான். போர்ட் சேனலும் வெர்ச்சுவல் தான், இதுவும் வெர்ச்சுவல் தான். சரி, இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லெஃப்டில் ரைட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் பிங் பண்ண போகிறேன். 192.168.2.1 பிங் ஆகுது. 2.2 அதுவும் பிங் ஆகுது. அப்போது என்ன நடக்குது, இங்கேருந்து இங்கே பிங் ஆகுது, இங்கேருந்து இங்கேயும் பிங் ஆச்சு பார்த்தீங்க இல்லையா? இப்போ இங்கேருந்து இங்கேயும் பிங் ஆகுது. அப்போது இங்கேருந்து இங்கே பிங் ஆகணும்னா என்ன வேணும்னா, இந்த நபருக்கு இந்த நெட்வொர்க் 2-வை பற்றி தெரியாது, 192.168.2-வை பற்றி தெரியாது. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டாட்டிக் ரூட்டுன்னு ஒன்று எழுத போகிறேன். இது உங்களுக்கு நான் டீச் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸ்டாட்டிக் ரூட் பார்த்துட்டுமா? சரி, ஐபி ரவுட் 192.168.2. நெட்வொர்க்குக்கு போனோம்னா போர்ட் சேனல் போகணும்னா, சாரி, கேட்வே என்னது 10.0.0.2 கரெக்டா இல்லையா? அது எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக இருக்குது? போர்ட் சேனல் வழியாக போகணும். ஆனால் அது சொல்லணும் நினைப்பேன். ஓகே, அந்த ஆப்ஷன் இங்கே கொடுக்கல, ரியல் டிவைஸில் இருக்குது. நீங்கள் போர்ட் சேனல் வழியாக போகணும் கூட சொல்லலாம், அவசியம் இல்லை. இது 10.2னாலே அது போர்ட் சேனல்னு கண்டுபிடிச்சிடும். 10ங்கிற நெட்வொர்க் போர்ட் சேனலில் தான் கொடுத்துருக்குறோம். சரி, அடுத்தது செக் பண்ணி பார்ப்போம், இருக்குதா? 192.168 போகணுன்னா நான் 10 நெட்வொர்க்கு போகணும். 10 நெட்வொர்க் எப்படிவா போகணுன்னா அது சொல்லுது நீ போர்ட் சேனல் வழியாக போகுன்னு சொல்லுது. அவள் தமிழ் வச்சுக்காத. இப்போ அதே போல் இந்த சுவிட்ச்லேயும் போயிட்டு ஷோ ஐபி ரூட் போட்டிங்கன்னா ரூட்டு 192.168.1க்கு இல்லை. ஸோ ஐபி ரவுட் நீங்கள் டிஃபால்ட் ரூட் எழுதுனீங்கனாலும் தப்பு கிடையாது. எனி நெட்வொர்க், எனி சப்நெட் மாஸ்க் எங்கே போயிடு, 10.0.0.1க்கு போயிடுன்னு சொல்லலாம். முடிஞ்சு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஷோ ஐபி ரூட் போட்டு டிஃபால்ட் ரூட் இருக்கா? இப்போ நீங்கள் இங்கேருந்து பிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்ப்யூட்டரை 192.168.2.1 பிங் ஆகும். 2.2வையும் பிங் பண்ணும். நீங்கள் செய்யுங்க பார்க்கலாம். சரி, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. புரிஞ்சுது, நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரிஞ்சுது. மினிமைஸ் பண்ணுங்கள், இந்த பேஜ் மட்டும் மினிமைஸ் பண்ணுங்கள். சரி, அந்த பிசி 3க்கு போங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஐபி கன்ஃபிக் போடுங்க. 2.3 கொடுத்துருக்குறீங்க. 2.10 கொடுத்துருக்குறீங்களா? சரி, அங்கே போங்க, சுவிட்சுக்கு போங்க. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். VLAN 10க்கு 2.10 தான் கொடுத்துருக்கீங்களா? சரி, மேலே போங்க. எல்லாம் இன்டர்ஃபேஸ் ஆஃப் ஆகிருக்கு. சரி, விடுங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இது பிங் ஆகலைன்னா அதுக்கு நீங்கள் காரணம் இல்லை, இது வேறு ஏதோ சும்மா சிமுலேட்டர் ப்ராப்ளம். ஷோ ஐபி ரூட் போடுங்க. பிங் பண்ணுங்க. பிங் 192.168.2.3 போடுங்க. இங்கேருந்து ஆகுது, இப்போ ஆகுது. இப்போ அங்கே போய் பிங் பண்ணுங்க. இப்போ அங்கேருந்து பிங் பண்ணுங்க, பிங் ஆகும். அதான் சொன்னேன், இது வந்து சிமுலேட்டர் தான், இது ரியல் டிவைஸ் இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன லிமிடேஷன்ஸ் வரதான் செய்யும். சரி, அப்போது நாளைக்கு நம்ம புது டாபிக்குள்ளே